Please also welcome Isa Murthy. I'm looking. Or should I turn? Yeah. Thank you so very much. எல்லா நலங்களிலும் மனநலமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனநலம் அப்படிங்கிற சமயத்துல எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு பயம்தான். ஏன்னா அது கூட சேர்ந்து ஒட்டி இருக்கிறது, அது ஒரு ஒரு அருவருப்பானது, ஐயோ எப்படி சொல்றது, இதை பத்தி எப்படி பேசுறது அப்படிங்கிற அச்சத்துல தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மனநலத்தையும் ஒரு மூளை நலம் என்று யோசிக்க ஆரம்பிச்சா அந்த ஸ்டிக்மா ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். எல்லா விதமான மனநல பிரச்சனைகளும் வருவது மூளையிலிருந்து தான். அந்த மூளையிலிருந்து வருகிற நோய்களை மாற்றுறதுக்கு பல விதமான வழிமுறைகள் இப்ப இருக்கு. பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா சில நேரத்தில் பேசுறது பல வருஷம் ஆயிடும். அந்த அளவுக்கு பொறுமையாருக்கு இல்லை. எல்லா வியாதிகளும் சரியாம போகிறது இல்லை. மருந்துகள் கொடுத்து சரியா போகும்னு சொன்னா மருந்துகளால பல பிரச்சனைகள் இருக்கு. மருந்துகளால சில பக்க விளைவுகள் இருக்குது. இதெல்லாம் விடுத்து நிச்சயமா வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலம் கூட பிரெயினை மாற்ற முடியும். இந்த பிரெயின் வேவ்ஸால பிரெயின் டிஸ்டர்பான வேவ்ஸ் கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இது மூல கருத்து. அதை வச்சுதான் இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எப்படி எந்த டார்கெட் பண்ணி என்ன பண்ணி அவருக்கு வந்து சரி பண்ண முடியுங்கிறது தான் இந்த பர்சனலைஸ்ட் ஆர்டிஎம்எஸ். இது வந்து முதன்முறையாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிகிச்சை வழங்கப்பட போகிறது. அதுக்காக வந்து டாக்டர் கெவின் மர்ஃபி அவர் தான் வந்து இதை வந்து ஒரிஜினலா வந்து கிரியேட் பண்ணி இனோவேட் பண்ணவர். அவரே வந்திருக்கிறான்றது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. டாக்டர் கெவின் மர்ஃபி டாக்டர் கீர்த்தி சுந்தர் அவங்க வந்து நிச்சயமா இதுக்கான வழிகள் பண்ணு சென்னையில் இருக்கிறது மட்டும் இல்லாம சென்னை மட்டும் இல்ல தமிழகத்துக்கு ஃபுல்லாவே இந்த உதவிகள் சேரும்னு முழுமையாக நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது பிரெயின்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தற்சமயம் அறியறதுக்கு சில வழிகள் இருக்கு. இமேஜ் பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு வழி. அதை விட சீப்பரான ஒரு வழி வந்து இஇஜி மூலம் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது. இந்த எலக்ட்ரோ என்கோகிராம்ங்கிறது நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு வந்து இசிஜி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிரெயினுக்கு வந்து இஇஜி எடுக்கிறோம். அந்த வெறும் இஇஜி மாத்திரம் எடுக்கிற சமயத்துல அது வந்து பத்தாது. சில நேரத்துல இவங்க யூஸ் பண்ற இஇஜி வந்து கம்ப்யூட்டரைஸ் டைப் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியால இருந்தும் எப்படி பிரெயின் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஒரு ஆளுடைய அந்த இஇஜி வந்து எடுக்கிற சமயத்துல அது முடிஞ்ச பிறகு நீங்க பாக்குற சமயத்துல அந்த குவாண்டம் இஇஜியோட ஃபைண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரெயின் மேப், பிரெயினை வந்து மேப் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்து வர ஏரியாவில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நடுவில் இருக்க பிரெயின் ஏரியா எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க வேவ் வந்து அது அவருடைய பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னேச்சர். அதுதான் வந்து அடித்தளம். எப்படி ஒரு ஈகோகார்டியோகிராம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு குவாண்டம் இஇஜி பண்ணுறது உங்களோட பிரெயின் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வந்து வித்தியாசமான வேவ்ஸ் வருது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. ஸோ பிளைண்டா பிரெயினை டார்கெட் பண்ணாம பிரெயின்ல எந்த ஏரியால வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவை தான் வந்து டார்கெட். இந்த டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. இந்த பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், ஆனா த்ரூ மேக்னெட்டிக் மெத்தட். ஸோ டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது வர எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப மைல்டு. எவ்வளவு மைல்டுனா நீங்க போற சமயத்தை தொட்டு பார்த்துக்கலாம் எவ்வளவு இது வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்சல்யூட்லி சேஃப். அது வந்து எந்த விதத்திலையும் யாருக்கும் பாதகம் பண்ற பொருள் இல்லை. உங்களை வந்து தலையை ஊடுருவையும் பண்ண பொருள் இல்லை. ஆங்கிலத்தில் வந்து சேஃப் அண்ட் நான் இன்வேசிவ் சொல்லுவாங்க. ரொம்ப பாதுகாப்பானது, உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரெயின் சிமுலேஷன் வந்து எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா எந்த வேவ்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கோ அந்த ஏரியால டார்கெட் பண்ண போறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளுடைய ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு தகுந்தது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு டயக்னோசிஸ்க்கு பல விதமான வேவ்ஸ் பல விதமான பேருக்கு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அவருடைய பிரெயின் வேவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், பிரெயின் வேவ் மாத்தணும். அப்ப இது பர்சனலைஸ். நீங்க எப்போ ஒரு விஷயம் பண்ற சமயத்துல எல்லாருக்கும் ஒத்து வந்து உங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம். உங்களுக்குன்னு பர்சனலைஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பர்சனலைஸ் ஆகும். அதான் வந்து பர்சனலைஸ்டு ஆர்டிஎம்எஸ் சொல்றது.
இது வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ்க்கு பிரெயின்ல ஏற்படுற பலவிதமான கண்டிஷன்ஸ்க்கு வந்து நல்லபடியா இருக்கும். டாக்டர் மர்பியோட ஒப்பீனியன்ல அவர் 10 வருஷத்துக்கு முன்னே இந்த எதிர் நுழைஞ்சாருன்னு கேட்டா அவருடைய சைல்டுக்கே ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கிற அந்த குழந்தை வந்து ஸ்கூல் கூட போக முடியாம தவிச்சு கொண்டு இருக்கிற சமயத்துல எப்படி இந்த குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பாக்குறது இப்ப இருக்கிற மருந்துகள், அவங்க கொடுத்த மருந்து வகைகள், அவங்க கொடுக்குற பிஹேவியர் தெரப்பி அதெல்லாம் வந்து பெருசா பலன் அளிக்காதனால அந்த பிரெயின் எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி மாத்துறது, எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிற ஆராய்ச்சி ஈடுபட சமயம்னா சரி இந்த மாதிரி ஒரு ஈஜி இருக்கு, இதுல டெக்னிக் பண்ணி இந்த கம்ப்யூட்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற அவருடைய உண்மையான ஒரு நோக்கத்துக்காக வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ வந்து ஒரு 10 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு. 35,000 பேரை வந்து அங்க யூஎஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பல சென்டர்ஸ்ல. அதுல இருந்து நிறைய முன்னேற்றங்கள் வரதுனாலதான் சென்னையிலயும் இந்த மாதிரி ஒரு சென்டர் வச்சா நல்லா இருக்கும். ஃபீஸ் அண்ட் டியூரேஷன் ஃபீஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். அது வந்து அவங்க உங்களுக்கு பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் டெஃபினட்டா, இது சென்னையில் இருக்கிறதுனால. பட் ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பர்சனலைஸ் இல்லையா, ஒரு சிலருக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்லயே சரியா போயிடும். எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ப்ரோட்டோகாலைஸ் பண்ண போறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. சாதாரணமா நீங்க போனீங்கன்னாவே எல்லாருக்கும் ஏதாவது மாதிரி தான் இருக்கும். எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்துட்டு சில பேர் சீக்கிரமா சரியா போயிடும், சில பேர் கொஞ்சம் நாள் கூட சரியா போயிடும். டிபெண்டிங் ஆன் தி பிரெயின் சேஞ்ச். அவருடைய முன்னாடி நிலைமை என்ன இருந்தது, அவருடைய முன்னாடி வர பிரெயினுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, அவருக்கு ஏற்படுற சூழ்நிலைகள் என்ன, அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு என்ன ஃபாலோ பண்ண போறாரு, எப்படி இருக்க போறாரு, இத்தனை விதமான ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். பிரெயினை வந்து கான்ஸ்டன்டா என்வரன்மெண்ட் கூட டச் இருக்கிற ஒரு ஆர்கன் இல்லையா, நடக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பிரெயினை பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா எந்த விதமான கெடுதலும் இல்லாம சேஃபா நான் இன்வேசிவா பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராம். அதை வந்து ஐ திங்க் சின்ஸ் சென்னையில நடக்கிற ஒரு காரணத்தினால, இந்தியாவில் நடக்கிற காரணத்தினால ட்ரீட்மெண்டோட பேஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து எல்லாமே இந்தியன் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் யூஎஸ் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு தகுந்தனால தான் இந்தியன் டீமே செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் இருந்தா கூட இப்போ பாத்தீங்கன்னா டாக்டர் காஜியா வந்து அதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்காங்க, இங்கிலாந்துல இருந்து சில பேர் யூஎஸ் சில பேர் வந்தா கூட லோக்கல்ல வந்து டாக்டர் லக்ஷ்மி தான் சைக்கியாட்ரிஸ்ட், அவங்க ட்ரெயின் ஆக போறாங்க, அவங்களால வந்து மேற்கொண்டு இதெல்லாம் செய்ய முடியும். So இந்த வந்து they are also empowering, increasing the capacity of the local people. இங்க இருக்க local capacity increase பண்றாங்க. அது பண்றதுனால நிச்சயமா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை இங்கேயும் அதே அளவுக்கு கொடுக்க முடியும், கலிபோர்னியாலையும் மற்ற இடத்துல நடக்கிற அளவுக்கு ஈக்குவலா இங்க கொடுக்க முடியுங்கிறது அவரோட நம்பிக்கை. Doctor, if you can speak about என்ன மாதிரி disease எல்லாம் இதனால ட்ரீட் பண்ண முடியும். Okay. See, இவங்களுடைய பிரகாரம் வந்துட்டு எல்லா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்கியாட்ரிக்கும் மற்ற வியாதிகளுக்குமே இருக்கிற வித்தியாசங்களை நீங்க வந்து மற்ற வியாதிகள் எல்லாம் ஒரு டயக்னோசிஸ் சொன்னா அது ஒரு மெடிக்கல் டயக்னோசிஸ். ஃப்ரெண்ட் டாக்டர் திருநாவுக்கு இருக்கிறாரு, அவர் பீடியாட்ரிக்னா அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா கிளியரா ஒரு டிசார்டர்னா அந்த டிசார்டர் வந்து என்ன, அந்த வியாதியோட சிம்டம்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன மூல காரணம் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஸோ நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறாங்களா, எல்லாமே கண்டுபிடிச்சு என்னால என்ன வியாதி, வியாதிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது. சைக்கியாட்ரி பொறுத்திருக்கு இப்ப இருக்கிற டயக்னோசிஸ் என்ன கேட்டீங்கன்னா என்னென்ன சிம்டம் இருக்குதோ அதையெல்லாம் ஒரு குரூப் ஆக்கி ஒரு சிண்ட்ரோம் லெவல் தான் டயக்னோசிஸ். டாக்டர் சகந்தலா வந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு பேஷண்ட் பார்த்துருப்பாங்க, ஆங்ஸைட்டின்னு டயக்னோஸ் பண்ணிருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு அந்த ஆங்ஸைட்டிங்கிற டயக்னோஸ் வந்து டிப்ரெஷனா மாறும், கொஞ்ச நாள் கழிச்சு டிப்ரெஷன் டயக்னோஸ் வேற மாதிரி ஆகும், டயக்னோஸே மாறி போயிருக்கு. என்ன நினைக்கிறோம்னா டயக்னோசிஸை விட என்ன ஒரு ப்ரெசென்ட் பண்றாரு, அது எந்த விதத்துல அவரை இம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட் ஆஃப் டிரான்ஸ் டயக்னோசிஸ் வருது அப்படிங்கிறது டயக்னோஸும் இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் இந்த இதோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெருசா டயக்னாஸ்டிக் கேட்டகரி பத்தி பாதர் பண்ணாம அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு தரோவா ஹிஸ்டரி எடுக்க போறாங்க. வந்த உடனே யாருக்கும் உடனே ஏஜ் கொடுக்க போறது இல்லை, வந்த உடனே அவங்கள வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களை அசஸ் பண்ணி ஒரு பெரிய ஹிஸ்டரி எடுக்க போறாங்க. என்னென்ன சிம்டம் இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு, எந்த விதமான பாதிப்புகளா இருக்கு, எந்த ஏரியாலாம் பாதிப்பு இருக்கு அப்படின்னு முதல்ல மேப் பண்ணுவோம். அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த அசஸ்மெண்ட்டும் பண்ண போறாங்க, சைக்கலாஜிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அசஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரெயின் அசஸ்மெண்ட் த்ரூ த குவாண்டம் இஇஜி. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த சிம்டம் அவங்க பண்ண அசஸ்மெண்ட் இங்க இருக்கிற இஇஜி எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் கொடுக்க போறாங்க. அப்படிங்கிற சமயத்துல பிரெயின்ல ஏற்படுகிற எந்த நியூரோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் இது உதவியா இருக்கு. இன்னைக்கு தினத்துக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கிறது என்ன, ஒரு ஏடிஹெச்டி கவனக்குறைவு இருக்கிற பிள்ளைகள்,
அப்புறம் ஏஹெச்டி. இதுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து சுத்தமா இந்த வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. சோ முதல் முறையா அவங்க எல்லாம் வரதான் செய்ய போறாங்க. ஏன்னா அதுக்கு இப்ப கரெக்டா ட்ரீட்மெண்டே இல்ல அப்படிங்கிறது அதான் இதுலயாவது ஹெல்ப் ஆகுமான்னு பார்க்க போறாங்க. ஏடிஹெச்டி அந்த ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகைராது. நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் சொல்லுது. பிரெயின்லயே இருந்து ஆரம்பிச்சு டெவலப்மெண்டல் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது மட்டும் இல்ல சாதாரணமா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மனப்பதட்டம், மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ்னால வர பாதிப்புகள் அதுக்கும் அதாகும். அது மட்டும் இல்லாம பிரெயின்ல ஏற்படுற மாதிரி அடிபட்டு வருதுல கன்கஷன் சொல்லுவாங்க. அடிபட்டோட வருது கன்கஷன். அதுக்கு கூட இந்த குடிக்கணும். ஒரு சைக்காட்ரிக் டிசார்டர் இருக்கு. நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் குடிக்கணும். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு கண்டிஷன் பர்சனாலிட்டி டிசார்டர் அது ரொம்ப உண்மை மருந்தெல்லாம் கூட சரிப்படுத்த முடியாது. ரொம்ப போய் சொல்றான், ரொம்ப ஏமாத்திட்டு இருக்கான், சுத்திட்டு இருக்கான், இல்ல கட்டி எடுக்கிறான், அது பண்றான், இது பண்றான். இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஒன்று பிரச்சனை கிடையாது. பெரிய பாதிப்பு அது இருக்கு இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15% பர்சன்ட் அந்த 10% இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இந்த பிரெயின் மாடலுக்கு உதவியாக அப்படின்னு சொல்ல போனா பல ரகமான கேட்டகரிஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். அட் த மூமெண்ட் வந்து இதுவே வந்து நமக்கு வந்து பிற்காலத்துல என்னென்ன டயக்னோசிஸ் வரையறுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிரெயின் சிக்னேச்சருக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு. எந்த பிரெயின் சிக்னேச்சருக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணாலும் 10 வருஷம் கழிச்சு நம்ம நாலேஜ்னோட பெருகெடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. Thank you, sir. That was beautiful. Dr. Lakshmi Sanjay, IMH Hospital, psychiatrist. So, மன அழுத்தம், மன பதட்ட வியாதி சார் சொன்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. போதை சம்பந்தப்பட்ட பழக்கங்கள், அதனால வர பாதிப்புகளையும் இதுல பார்க்க முடியும். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும். ரெஸ்பான்ஸ் பார்க்க பார்க்க டிஃபரன்ஸ் அவங்களுக்கே தெரியும். வர பேஷண்ட்ஸ் அவங்களே உணர முடியும். உணர அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஹோல் இதுவா ஒரு ஹோல் ஆஸ்பெக்டா மாறும். மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்க மட்டும் அஃபெக்ட் ஆகிறது இல்லை, அவங்க குடும்பமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இவங்களை இம்ப்ரூவ் பண்றது ஒரு ஹோல் ஃபேமிலி ஹெல்ப் பண்ற மாதிரி. டயக்னோஸ் கூட நிறைய பேர் வந்து டயக்னோஸ் நம்ம சொல்றது சைக்காட்ரிஸ்ட் டயக்னோஸ் வீட்டுல யாரும் டயக்னோஸ் வரது இல்லையே. அவங்க வருஷம் என்ன சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப வந்துட்டு ரொம்ப இம்பல்சிவா இருக்கான், ஏதாவது பண்ணினா உடனே பண்ணுங்கிறான், ஆன் டிமாண்ட் உடனே பண்ணுங்கிறான். 5 நிமிஷம் பட்டு முடியாது, இன்னைக்கு பர்கர் உடனே உடனே வேணும், 10 நிமிஷம் வரும். சின்ன வயசு பண்ணா கொஞ்ச நாள் வச்சோன்னே எனக்கு ஏதாவது உடனே உடனே டிமாண்ட் பண்றான், ரொம்ப இம்பல்சிவா இருக்கான், திடீர்னு கோவம் வந்துருக்கு. இந்த இம்பல்சிவிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்க பாத்துருப்பீங்க, சின்ன வயசுல நிறைய பேருக்கு இருக்கும். அந்த இம்பல்சிவிட்டி வந்து பல விதமான வியாதிகள் இருக்கு. அப்ப ஆனா பிரெயினை பொறுத்த வரைக்கும் இம்பல்சிவிட்டின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் வரும். அதுக்குதான் சில மார்க்குலாம் இருக்கு. அக்ராஸ் டயக்னோசிஸ் இந்த மாதிரி மட்டும் எடுத்து கூட பண்ண முடியும். அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஒரு லேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த லேபிள் நிறைய நேரத்துல உபயோகப்படுறது இல்லை. அது எந்த மாதிரி உதவியும் கிடையாது. அந்த லேபிளா அது உபத்திரவம் தான் சில நேரத்துல. அதை தூக்கி நம்மளே போட்டுக்கணும். நானும் நீங்க இல்ல, அது வியாதி வேற, நீங்க வேற. ஆனா அந்த வியாதியே தனக்கு லேபிள் ஆக்கிடுவாங்க. அது கொடுமை வந்து இங்க சைக்காட்ரி மட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் குறையும், இதெல்லாம் நார்மலைஸ் ஆகும். இது ஒரு சாதாரண பிரச்சனை தான். பிரெயின்ல வர யாராவது கார்டியக் டாக்டர் பார்த்து கவலைப்படுறாங்களா? யாராவது டயபெட்டிக் பெருமையா வர சொல்லிக்கிறாங்க, நான் டயபெட்டிக் எனக்கு ஜோர் கொடுக்காதுன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு தகுந்த மாடுலேஷன் தெரபிஸா இருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சயின்ஸ் பேஸ்டா இருக்க முடியும். இப்ப சயின்ஸ் பேஸ்டா இல்ல, அதனால பாதி சைக்காட்ரிக் ப்ராப்ளம் யாருக்கு போறான்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது போறோம், பேய் ஓட்டுறது, பிசாஸ் ஓட்டுறது, சாயத்து கட்டுறது. அது போறதுக்கு காரணமே வந்து சயின்ஸ் இல்ல நினைச்சுதான் போறாங்க. எப்ப நீங்க சயின்ஸ் சொல்லி யார் கார்டியக் போறதுக்காக போனது இல்லையா? இது சாயத்து கட்டுறது வந்து டயபெட்டிஸ்க்காக கட்டுறாங்க. சிரிப்பான், யாராவது சொன்னா சிரிப்பாங்கல்ல. ஆனா இது கட்டிக்கிறாங்கல்ல எல்லாரும். முடி பார்த்துட்டு அப்படியே இந்த சாமியாரையும் பார்த்துட்டு அந்த இதுக்கு போயிட்டு வந்தோம் சார். சரியா? அதனால இதெல்லாம் மாறும். இதெல்லாம் வந்து சயின்ஸ் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல இதெல்லாம் மாறதான். Thank you, doctor. In the past on radiotherapy, radiosurgery techniques, and helped bring some technology to India starting in 2006 to treat brain tumors with non-invasive radiation treatment. And that therapy really is now populated throughout India at most of the major hospitals where they have what they call stereotactic radiosurgery in place. When we did that, we often found that there was a need to help fix the brainwave pattern in the patients that were getting our treatment. That we would cure the tumor, but create trouble in terms of their thinking, judging, planning, and emotions, and so forth. So the first step was to figure out, can we get a good picture of the brain and get a vital sign? And the vital signs available in terms of imaging didn't tell us the story we were looking for. We had enough MRI data, CT scan data. We didn't have a functional way to view the brainwave pattern. The electroencephalogram was a way to do that,
that have been sort of forgotten about in the field of medicine largely, and used just for seizure and for epilepsy and some other disorders. And we took that technology and found a wireless company that made these technologies for us that could take repetitive data from the brain, like a vital sign. Just like you get your heart rate and your respiratory rate, and we go to our doctor, as mentioned earlier, but at Sunder, we don't often see and hear about what the brain state looks like when we know about so many other things in the body. And so this is a way to non-invasively in 5-10 minutes look at the brain frequency at 19 different positions and tell us, is it functioning properly? Is it going too fast, too slow? Is it talking to each other on the same frequency? And ultimately, when you're in your meditative state, your brain goes to a coherent pattern where various regions are on the same channel and they operate on the same frequency, like walkie-talkies being tuned to the same station. Not all of us have that perfect coherence, we call it. And once we see those differences on our scans, we'll try and correct that with this device you'll see called a transcranial stimulator. What it's doing is going down a very small amount with magnetic fields, creating current and forcing those neurons to beat at the right frequency. It's a bit like jumping or repeating to the end of the equation in math and saying, if I were to make your brain coherent and in one single file pattern, what's the frequency that you go to do so, and the computer can figure out now what is the correct stimulation frequency to make that happen. So it's a daily therapy. We treat for 20 minutes a day, 20, 30 minutes a day, 5 days a week. And we treat up to maybe 2-3 weeks in some patients, maybe 2-3 months in other patients. We know it's working usually in the first couple of weeks. The first 10 treatments, you'll see improvements in behavior, mood, sleep. And as Dr. Sunder mentioned, it's really across the board the effective strategy with anybody who has a brain. And if we have taught ourselves in psychiatry and psychology to focus on the mind, what we're bringing to the table is an additional idea of treating the anatomy, the physical brain itself. Like treating the heart, it's a part of the body, it's an organ, and it's not always in sync, it's not always tuned, and it's hard to believe it would ever stay tuned. If it were an orchestra, and it becomes tuned, it sounds and plays much differently than when it's out of tune. And so you can see big behavioral changes when you realign these frequencies. So that's the work that we do. We're thrilled to be here tonight. Our goals are in this in more locations. It's a outpatient, non-invasive type of therapy. Our company is based in California, but we have offices and locations across the globe. And so this is our entry point, and we're thrilled. And the team here is perfectly suited to handle the wide variety of things that we'll see. One thing I always suggest to any of the media or folks here is to have an EEG done here privately, review it, and get a feel for what your brain pattern might look like. And we'll discuss that with you. And there might be an opportunity to try the therapy yourself and see what it feels like. I think getting more people to test it and see it is the next step, is to get this exposure. This is great exposure with all the media here, and thanks for everyone who came out to see us. And with what I had to say. We're going to launch and we'll do a little demo and so forth, but I think it is one yes of integration. Anybody who's got, just raise your hand. Any questions that the media has or any of the folks in the audience? சொல்லுங்க மாவட்ட தம்பி யாரா இங்கிலீஷ் தெரியும் லைட்ஸ் போடுறோம் Yeah, the question is, are there changes that occur in the brain become permanent? And it depends on the genetic system very too. There's not more injury to the brain. And so we like to tell our patients, once we tune your system, let's take care of the brain, get good sleep, no head trauma, things like that. So this depends on the age of the patient, how bad the brain was in the first place prior to starting therapy, how well we tune the system, how well it responds to treatment, and then what they do after they leave our office. They got to take care of our brain, like, for example. So the question was, are there contraindications for PRTMS? In our experience, there really are a few. In some cases, if patients have psychotic behavior, we're limited a bit to not treat those patients that
in a worsening psychotic episode. So that's been, I think, it's being researched right now. I actually like the idea of treating those patients. I think they need this therapy. That's one small, mild contraindication. Metal in the head is okay as long as it's not ferrous. So you can have teeth or neck implants or whatever we have in the head and neck for surgery. There's no problem with that. So really, the side effect profile also is very minimal. Because we're doing very, very low energy to the brain. It's hardly even felt. And like guys will run the machine, you can feel it before you go from 1C. But it's a very small amount to feel. Geriatric population. Geriatric population. So as we age, unfortunately, all of us have our brain get slower and slower every year. Every 10 years after 40, our brain loses actually 0.4 of a hertz of brain speed. And so we're all slowing down as we age. And one of our thoughts was to move that system back a bit and restore a previous frequency from, let's say, 5 years ago, and push patients back 5 years in time. We've had that happen where some patients that had pre-dementia or some forms of this stimulant, like forgetful dance or beginnings to slow down. We can see them be tuned back up and sort of behave and act a bit like they were younger. And the brain looks and acts younger by having a faster speed. So that's kind of a fun thing. We do get patients who have gone too far in terms of Alzheimer's where we can't move the system. But it's really encouraging in patients who are just wanting an extra tune-up as they get older. Because our brains are all getting slower. Any questions from the media group? Oh, sorry. Yeah. What is your primary inspiration behind this, and why did you work so hard to do it? Like, what drove you to do it? I'm sure this won't say. Well, I'm really glad you asked that. I mentioned my pediatric brain tumor patients and trying to fix the brain wave pattern following treatment. Also, I treated my own son with autism, and that really pushed me into this field. He was having a hard time with eye contact and verbalization. He was 9. We couldn't really put him in school very well. We had a one-on-one aid, and I had access to anybody I needed in neurology in California or across the country in the United States. And they all had the same plan, medication management and some behavioral therapy, but he wasn't getting better. So I really was so frustrated with that process that I went out and was looking for another way to fix the brain problem and not just medicate the brain's symptoms. And that led me to start treating my own son. And I think Jack Murphy, my son, is basically really number one in terms of us learning how to push systems that have been sleepy, which is what we see in autism, back awake and watching behavior move as you wake up systems. So that was really my luck that I was able to find a technology that helped my son. He's now in college and is off the spectrum essentially. Doesn't really qualify for aid. So he's 19, that was 10 years ago. So we've had 10 years of treatment, about 13,000 patients. We have a scan of the brain on about 55,000 or so different scans of the brain. And the computer's gotten very smart at picking the right frequencies to treat patients to tune their system. Yeah, so big one. Day one in the back. Middle media? கேபிள் போட்டு பேசலாம் சொல்லுங்கண்ணா.